ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சிக்கன் கறி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு 5-6 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நிறைய மசாலா சேர்த்துனா ரொம்ப மசாலா வாசம் அடிக்கும், அதனால் கொஞ்சமாக தான் போடணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி தோசை மாவை ஊற்றி அதுக்கு மேலே இந்த சிக்கன் போட்டு ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அது மேலே அடிச்சுட்டு அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு எடுத்திங்கன்னா சுட சுட கறி தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.